அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. நேற்று நான் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன், நாம் எல்லாம் கௌமாரர்கள் அப்படின்னு சொல்லி. அது சம்மந்தமாக நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அதுக்குண்டான ஒரு குரல் பதிவு தான் இது. முருக சக்தி கலியுகத்தில் பிரபஞ்சம் உருவானதுலேருந்து இயங்கிட்டு இருக்கின்றது உலகம் ஃபுல்லாகவே இயங்கிட்டு இருக்கின்றது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அதில் சைவமும் மைனமும் தாண்டி முருகனை வழிபட்டவங்க எல்லாருமே கௌமாரர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே இந்த சொல் இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் டிஸ்கவரி சேனலில் மகாபாரதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் அதில் நான் ஒரு காயின் பதிவு பண்ணியிருந்தேன், குப்தாஸ் எதுவாஸ் காயின் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு விஷயம் என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா, கந்த புராணத்தை தொடர்பு படுத்தி தான் மகாபாரத போரே நடந்துச்சு. மகாபாரத போருக்கு உண்டான ஆயுதங்கள் எல்லாமே கந்த புராணத்தில் முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணுறதுக்கு உண்டான போர் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த காயினையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அப்படி போகிறப்ப தான் கௌமாரர்கள் அப்படின்னாலே முருக பக்தர்கள், முருக ஃபாலோ பண்ணுறவங்க, முருகர் சக்தி உள்ளவங்க, முருகர் வழிபடுறவங்கன்னு சொல்லி. அதனால தான் என்னோடய பயோவில் கூட நாமெல்லாம் கௌமாரர்கள் மாற்றினேன். ஸோ அந்த கௌமாரர்கள்ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். நம்ம கௌமாரர்கள்ன்றது ஒரு இனம் கிடையாது, ஒரு குலம் கிடையாது. முருக சக்தியில் எப்படி ஒரு ஆலமரத்து கீழே வேர் சிறு வேராக இருந்தாலும் அது அந்த ஆலமரத்தோட வேர் தான் அப்படின்றத பொறுத்து. ஏன்னா மேலே பெருசாக இருக்கும், கீழே வேர் சின்னதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அது ஆலமரத்தோட வேர் தான். அப்படி தான் இந்த கௌமாரர்கள்ன்ற ஒரு பேரும். நம்ம எல்லாருமே முருகர் பிள்ளைகள், முருகரோட குழந்தை, முருகர் சக்தி உள்ளவங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் முருகர் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். அதே மாதிரி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் இந்த முருகர் வழிபாட்டிலேருந்து மாறாமல் இருக்கிறது பெரிய உத்தமம். ஏன்னால் நீங்கள் மற்ற தெய்வங்களுக்கும் முருகர் தெய்வங்களுக்கும் பாகுபாடுக்காக நான் சொல்லலை. முருக சக்தின்றது நீங்கள் கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் உங்களை வழிகளை நடத்தி காப்பாற்றிக்கிட்டுன்றது நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கும்பிடலாம் கூட முருகர் சக்தி உங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றப்போ நீங்கள் முருகரை கும்பிட்டா இன்னும் எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். முருகரை கும்பிட்டு உங்களுக்கு சோதனை வருது, சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் கஷ்டம் தான் தொடருது அப்படின்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்க, நீங்களே உங்களை பக்குவப்படுத்தி ஒரு 10 நாள் நீங்கள் முருகரை பார்க்காமையோ, இல்லை முருகர் கோயிலுக்கு போகாமையோ, இல்லை முருகரை நினைக்காம இருந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எப்படிலாம் முருகர் உங்களை காப்பாற்றிருக்காருன்னு நான் ஒரு 10 நாளில் உணர்வீங்க. இது நான் அனுபவபூர்வமாக கண்ட உண்மையை தான் நான் சொல்கிறேன். ஏனால் தெய்வத்தை கும்பிட்டு சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ, நீங்கள் தெய்வத்தை கும்பிடாமல் இருக்கிறப்போ என்னென்னா சோதனை நடக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு சுற்றி நடக்குது அப்படின்னு அதை உணரப்போ தான் தெய்வத்தை கும்பிட்டதுனால தான் நம்மளுக்கு இப்படி நல்லது நடக்குதுன்ற விஷயத்த நீங்களே உணர முடியும். இதை நான் சொல்லி கூட உணர வைக்க முடியாது. அதனால் நீங்கள் இதை ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தெரியும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வம்சத்தையே முருகர் காப்பாற்றுறான்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. விரைவில் வள்ளியூர் பயணமும் இருக்குது. அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ் போகிறோம். அதுக்கப்புறம் மஸ்கத்தில் ஒரு முருக பக்தர்களோ கலந்துரையாட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான அறிவிப்பு விரைவில் வரும். என்னோட பெரிய ஆசை இப்போ இந்த இமாச்சல் பிரதேசில் போகிற கோவில் ஒரு ரொம்ப 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 அற்புதமான கோவில். அதை நம்ம வெளி உலகத்துக்கு ஏதோ ஒரு சக்தி, முருக சக்தி நம்மளை வழிநடத்தி காட்ட வைக்கிது அப்படின்றது ஒரு பெரிய எனக்கு அதிசயம் தான் நான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு கிட்ட இருக்கிற அந்த முருகர் காயின், அது அந்த முருகர் காயின் கலெக்ட் பண்ணுறவர், பழைய நாணயங்கள் கலெக்ட் பண்ணுறவர் எனக்கு முருக பக்தி, நான் முருக சக்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு எனக்கு கொடுத்தாரு. அந்த 2 காயினுமே கண்டிப்பாக யாராவது ஒரு முருக பக்தருக்கும் இல்லை யாராவது ஒரு கோயிலுக்கும் நான் கொடுப்பேன். அதில் ஒரு காயின் அது என்றைக்கு முருகப்பெருமானை உணர்த்துறாரோ அதை கொடுப்பேன். அதே மாதிரி நான் ஒரு முருகர் படம் திருவண்ணாமலையில் அந்த கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த படம் கிட்டத்தட்ட பெரிய படம். இத்தனை நாள் என்கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ தான் அது வடப்பள்ளி கோவிலுக்கே அந்த படத்தை கொடுத்துணுன்னு உத்தரவு வந்துச்சு. ஸோ வடப்பள்ளி கோவில் அன்னதான கூடம் புதுசாக கட்ட போகிறாங்க. அந்த அன்னதான கூடத்துக்கு அந்த படத்தை கொடுத்துடணும்னு சொல்லி முருகப்பெருமான் உத்தரவு. முருக பக்தர்கள் கொடுக்கறத நான் திரும்ப முருக பக்தர்களுக்கே கொடுத்துறேன். இது எனக்கு முருகப்பெருமான் இட்ட கட்டளை. அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் எல்லா விதமான முருக பக்தி பேசுகிறதும் கேளுங்க. இவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்கள தான் ஃபாலோ பண்ண கிடையாது. நீங்கள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். எந்த சக்தியையும் எந்த ஒரு பவரும் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். நம்மளை இணைக்கிறது முருகருன்ற ஒரு சக்தி. அந்த சக்தி நம்மளுக்கு ரத்தமாக ஓடுது. இதுதான் உண்மை. அதனால் எல்லார் காணொலியும் பாருங்கள். எல்லார் காணொலியும் எங்கேயா ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பன் ஆகும், உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். இதனால் இவரை ஃபாலோ பண்ணிட்டு அவரை ஃபாலோ பண்ணுறதா அப்படின்ற ஒரு பார்ஷியாலிட்டி பண்ணாதீங்க. எல்லாருமே முருகர் பிள்ளைங்கள் தான், முருகர் குழந்தை தான். யார் துடித்தாலும் முருகர் வருவார். இது சத்தியம். நான் தினமும் கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு தான் முருகர் வருவார், நீங்கள் கோயிலுக்கே போகாதனால முருகர் வரமாட்டார் அப்படிலாம் கிடையாது. முருகர் சக்தி சமமாக எல்லாருக்கும் வேலை செய்யும். என்னோட முருகர் ஆராய்ச்சியில் என்னோட அடுத்தடுத்த பயணங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் கண்டிப்பாக அது முருகப்பெருமான் நடத்தி முடிக்கிறார்ன்றது ஒரு பெரிய உண்மை. அது விரைவில் இன்னும் காணொலியாக வரும்.
எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.